மழைக்காலத்துல தடுப்பூசி போடலாமா? எவ்வளோ ஒரு பெரிய கேள்வி. இதற்கு பின்னாடி என்ன விஞ்ஞானம் இருக்குன்றதை தெரிஞ்சுக்கலாம். இது SHL சேனல். நான் உங்க டாக்டர் தனசேகர். ஸோ மழைக்காலத்துல போட வேண்டிய தடுப்பூசிகள் தவிர முக்கியமா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், மழைக்காலத்துக்கு தயாராகக்கூடிய குழந்தைங்களுக்கு போட வேண்டிய தடுப்பூசிகள் அப்படின்ற இந்த கேள்வியை ஸ்லைட்டை ட்விஸ்ட் பண்றேன். ஸோ மழைக்காலத்துல எந்த விதமான நோய்கள் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், ஃபர்ஸ்ட் ப்ராப்ளமே இன்ஃப்ளூயன்ஸான்னு சொல்லக்கூடிய ஃப்ளூ தான். ஸோ இந்த ஃப்ளூ வேக்சின் வந்து தயவுசெய்து குழந்தைங்களுக்கு ஆனுவல் இன்ஃப்ளூயன்ஸா வேக்சின் வருஷத்துக்கு ஒரு ஊசி கட்டாயம் போடுங்க. இது கவர்மெண்ட்ல போட மாட்டாங்க. ரெண்டாவது ஊசி என்னன்னு பார்த்தீங்கன்னா டைஃபாய்டு வேக்சின். இந்த டைஃபாய்டு வேக்சின் வந்து ஏனோ மக்கள் வந்து ரொம்ப லேசா எடுத்துக்கிறாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டைஃபாய்டு வேக்சின் போடுறதுனால உணவு மூலமாகவும் ப்ளஸ் உங்களுக்கு வந்து ஆக்சுவலாக உணவு, தண்ணீர், அசுத்தம் மூலமா பரவக்கூடிய இந்த டைஃபாய்டை நீங்கள் ஆக்சுவலாக கண்டிப்பாக அறவே தடுக்கலாம். 70 to 80% ப்ரொடெக்ஷன் உங்களுக்கு டைஃபாய்டில் வரும். மூணாவது விஷயம் என்னன்னா, இது எல்லா பேரண்ட்ஸ் என்கிட்ட கேட்குற விஷயம் என்னன்னா, ஹெப்படைட்டிஸ் ஏ. ஹெப்படைட்டிஸ் ஏ அப்படின்றது கவர்மெண்ட்ல போட மாட்டாங்க. ஹெப்படைட்டிஸ் பி மட்டும் தான் கவர்மெண்ட்ல போடுவாங்க. ஹெப்படைட்டிஸ் ஏ வந்து ஆங்கிலத்தில் ஃபீகோ ஓரல் ரூட் அப்படின்னு சொல்லக்கூடிய மலம், சிறுநீர், அசுத்தமான குடிநீர் இது மூலமா பரவக்கூடிய நோயின்றதுனால ஹெப்படைட்டிஸ் ஏக்கான தடுப்பூசி கட்டாயம் முக்கியம். இதோட விலை 2200 ரூபாயிலிருந்து 2300 ரூபாய்க்குள்ள இருக்கும். ஹெப்படைட்டிஸ் ஏ வேக்சின் ஒரு வேக்சின் போட்டிங்கன்னா டைஃபாய்டு மாதிரி இதுவும் 70லேருந்து 80% ப்ரொடெக்ஷன் கொடுக்கும். ஸோ இந்த 3 வேக்சின்ஸை மழைக்காலத்துக்கு முன்னாடியே போடுறதும் சரி, மழைக்கால சமயத்தில் போடுறதும் சரி மிக மிக நல்லது. ஸோ வேக்சின்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, மழை காலத்தில் ஊசி போடலாமா, மழை காலத்தில் ஊசி போடக்கூடாதுன்ற ஒரு கான்செப்டே கிடையாது. தடுப்பூசிகள் அப்படின்றது வந்து தமிழர்கள் எவ்வளோ அழகா வருமுன் காப்போம், ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர்ன்றது எவ்வளோ அழகா சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. இதுதான் முக்கியமான விஷயமே தவிர வேற ஒன்றும் இல்லை. தடுப்பூசிகள் மழைக்காலத்தில் போடுறதுலையும் பிரச்சனை கிடையாது. மழைக்காலத்தில் போட வேண்டிய தடுப்பூசிகள் சிலது இருக்கு, அது முன்னுக்கே போடுறதும் மிக மிக நல்லது. ஸோ தயவு செய்து உங்க குழந்தைங்களை பாதுகாத்துங்க. நன்றி, வணக்கம்.